முதுகு தண்டு வளைவு இது எதனால ஏற்படுது சார்? ஸ்கோலியோசிஸ்ன்றது வந்து அந்த முதுகு நீங்க சொல்ற அந்த ஸ்பைன் சொல்லக்கூடிய அந்த முதுகெலும்பு வந்து கர்வேச்சர் வந்து மாறுறது. சரி, இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு போஸ்டராகவே கூட இப்படி நிற்பாங்க. பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது சில பேர் இப்படி நின்று சொல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்ட்டு. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கோலியோசிஸ் கிடையாது. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பிறக்கும் போது இந்த மாதிரி முதுகு தண்டு வளைவோட பிறக்கும். அதுக்கு காரணம் என்ன சார்? அதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமாக நம்ம வந்து இந்த கலப்பு திருமணம்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஆதரிக்கணும். சொந்தத்துக்குள்ளேயே ரொம்ப நெருங்கிய சொந்தம், எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறது தடுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து எந்த ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் எல்லா ஓஜி டாக்டரும் ஃபோலிக் ஆசிட் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஆனால் அடலசன்ஸில் வந்து அந்த க்ரோத் ஃபேஸ் அப்போ எல்லாருமே 12 வயசுலேருந்து அந்த 18 வயசுலேருந்து அந்த அப்பாவோட ஹைட்டு ரீச் ஆகிறது, அப்பாவோட அதிகமாக ரீச் ஆகிறது இதெல்லாம். ஸோ அந்த ஏஜில் நிறைய பேருக்கு ஸ்கோலியோசிஸ் வந்து ஏற்படுது. எல்லாருக்கும் அந்த ஸ்கோலியோசிஸ்க்குலாம் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சோம்னா அப்புறம் எத்தனை ஆப்ரேஷன் தான் பண்ணுறது? அப்போ அந்த மாதிரி கேசஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரேசஸ்ன்னு நம்மகிட்ட ஆப்ஷன் இருக்குது. பெல்ட்ஸ் பிரேசஸ்ன்னு ஆர்த்தோபெடிக்ஸ் கிட்ட போனோம்னா அவங்க ரொம்ப அற்புதமாக அதை விளக்குவாங்க. ஸோ பெல்ட் அண்ட் பிரேசஸ் போடுற போது என்ன பண்ணுன்னா அந்த ஸ்பைனோட அலைன்மெண்ட் இப்படி இருக்கிறது இந்த பிரேஸ் டைட் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி விடும். சர்ஜரி அப்போ பண்ணாமல் விட்டோம்னா அந்த 50 டிகிரியில் இருந்துட்டு அவன் அடுத்து 12லேருந்து 18 வயசுக்கு வளர்கிறதுக்குள்ள இன்னும் மோசமாக போயிடும். உங்களோட தொராசிக் கேஜ் இந்த இடத்துல தானே 2 லங்ஸ் இருக்குது, இங்கே தானே ஹார்ட் இருக்குது. அப்போ அந்த ஷேப் இப்படி ஆச்சுன்னா இந்த ஏரியாவோட சைஸ் குறையுது. எனி சர்ஜரி, ஏன் ஒரு சிசேரியன் பண்ணுறாங்க, ஒரு குழந்தை பிறந்தவொன்னே ஒரு சில ரிலீஜனோட கல்ச்சர் சுன்னத் ஆப்ரேஷன் பண்ணுறது, எல்லாத்துக்குமே காம்ப்ளிகேஷன் வரதானே செய்யும். இன்னொரு காமனாக நம்ம பார்க்குற ஸ்பைன் ப்ராப்ளம் வந்து இந்த ரொம்ப நேரம் வந்து உட்காந்து வேலை செய்கிற இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸு, இந்த சிஸ்டம்லேயே இருக்கிறவங்க, இவங்கலாம் நிறைய பேர் வந்து இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்னால எஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்க இப்படி பார்த்து கம்ப்யூட்டரை பார்த்து அடிச்சு காலையிலேருந்து நைட் வரைக்கும் அமெரிக்கனுக்கு வேலை செஞ்சு முடிச்சுட்டு இந்த இடத்துல பிடிச்சிக்குது. Hello all, this is Madhumita from Dear Women and இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சபரிநாத் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார், முதுகு தண்டு வளைவு இது வந்து ஆஃப்டர் ஏஜ் அட்டனிங்க்கு அப்புறம் பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் 10 குழந்தைகளில் 8 குழந்தைகளுக்கு இது ஏற்படுது அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பாக 7 பேர் பெண்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சார், இது அதிகமாக பெண்களுக்கு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? இது எதனால் ஏற்படுது சார்? இல்லை, நீங்கள் அதான் மெடிக்கலாக நீங்கள் சொல்கிறத வச்சு தெரியுது இது ஸ்கோலியோசிஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கோலியோசிஸ்ன்றது வந்து அந்த முதுகு நீங்கள் சொல்கிற அந்த ஸ்பைன் சொல்லக்கூடிய அந்த முதுகெலும்பு வந்து கர்வேச்சர் வந்து மாறுறது. நார்மலாக வந்து முதுகெலும்பு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்வ் வந்து இப்படி வளையுது அப்படின்னா அதுதான் நம்ம ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மெடிக்கலாக லேட்ரல் கர்வேச்சர் ஆஃப் ஸ்பைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஏதாவது ஒருத்தர் இப்படி நிற்கிறோன்னா அப்படிக்கு பதில் இப்படியே போயிட்டு இருக்குது அப்படின்னா அப்போ அவங்களோட ஸ்பைன் டிஃபார்மாக இப்படி டேர்ன் ஆகுது அப்படின்ட்டு. இதோட காரணங்கள் அப்படின்னு எடுத்தும் போது நிறைய காரணங்கள் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு போஸ்டராகவே கூட இப்படி நிற்பாங்க. பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது சில பேர் இப்படி நின்று சொல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்ட்டு. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கோலியோசிஸ் கிடையாது. ஸ்கோலியோசிஸ்ன்றது என்னன்னா ஒருத்தர் ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சதுக்கப்புறமும் அவங்கள பின்னாடி போய் பார்த்தோம்னா அவங்களோட ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, கர்வ்டாக இருக்கும். அப்போ தான் அது வந்து நிஜமாலே பெத்தாலஜிக்கல் ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக எப்போ வந்து இவங்க இந்த மாதிரி முதுகு தண்டு வளைஞ்சிருக்குன்னு நம்ம கணக்கு எடுத்துப்போம்னா ஒரு ஆங்கிள் பார்ப்பாங்க. ஆங்கிள் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது மேக்ஸ்லலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், அந்த மாதிரி ஆங்கிள். அந்த ஆங்கிள் வந்து ஸ்பைனில் ஒரு ஆங்கிள் இருக்குது. அந்த ஆங்கிள் பேர் தான் காப்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அந்த காப்ஸ் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 டிகிரிக்குள்ளே தான் நார்மலாக இருக்கும். ஆனால் அந்த கர்வேச்சர் வந்து 10 டிகிரிக்கு மேலே போகுது, 20 டிகிரிக்கு மேலே போகுது அப்படின்னா தான் வந்து அந்த ஸ்கோலியோசிஸ்ன்றது முதல்ல டேர்மே நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே வந்துட்டு நம்ம பார்த்து பயந்துக்க வேண்டாம், எனக்கு ஸ்கோலியோசிஸ் இருக்கா, இவன் இப்படி நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபிட்டாக நிற்கும் போது பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, உங்களோட அந்த ஷோல்டர்ஸ் வந்து லெவலாக இருக்குன்னா உங்களுக்கு ஸ்கோலியோசிஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை பார்த்து பயப்படாதீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து விசிபிளாக நீங்கள் நிற்கும் போது கூட உங்களுக்கு ஒரு ஷோல்டர் கீழே இருக்குது, ஒரு ஷோல்டர் மேலே இருக்குது, உங்களோட முதுகு எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கர்வாக இருக்குது, அப்போ தான் அந்த ஸ்கோலியோசிஸ்ன்னு கணக்கு எடுக்க முடியும். நீங்கள் அழகாக சொன்ன மாதிரி ரொம்ப காமனாக வந்து இது அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? மோஸ்ட் காமன். ஸோ நிறைய டைப் ஆஃப் ஸ்கோலியோசிஸ், அதாவது இப்போ நம்ம பேசுகிற அந்த முதுகுத்தண்டு வளைவு நிறைய வகை இருக்குது. ஓகேங்க? ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பிறக்கும் போது இந்த மாதிரி முதுகுத்தண்டு வளைவோட பிறக்கும். அது பேர் தான் கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அம்மா வயிற்றுல இருந்து பிறக்கும் போதே அப்படி பிறக்காது. அதுக்கு காரணம் என்ன சார்?
அதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ். இந்த ஃபேமிலி இந்த சொந்த மாமனையே கல்யாணம் பண்ணிக்கிறது, சொந்த பெரியப்பாவே, இந்த மாதிரிலாம் நிறைய கல்ச்சர் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்துகிட்டு இருந்தது. ஒரு சில கம்யூனிட்டி அதை ஃபாலோ பண்ணுவாங்க சொந்தமாக. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸ் சர்க்கிளில் பண்ணும்போது கொஞ்சம் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் நிறைய இருக்கும். அந்த ஒரு சில ஜெனட்டிக் டிசார்டர்ஸில் இந்த ஸ்கோலியோசிஸ்ன்றது ரொம்ப காமன். மார்ஃபன் சிண்ட்ரோம், எர்லர் டேண்டஸ், இந்த மாதிரி ஒரு சில ஜெனட்டிக் கண்டிஷனில் இந்த ஸ்கோலியோசிஸ்ன்றது ஒரு அங்கமாகவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமாக நம்ம வந்து இந்த கலப்பு திருமணம்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஆதரிக்கணும். சொந்தத்துக்குள்ளேயே ரொம்ப நெருங்கிய சொந்தம், எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறது தடுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் கேஸில். ரெண்டாவது வந்து இந்த அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் நிறைய டைமில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து சத்தான ஆகாரங்கள் இருக்காது. ஃபோலிக் ஆசிட்ன்ற இம்பார்ட்டண்ட்டான ஒரு விட்டமின் பியை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறது இல்லை. நிறைய பேர் B12 கரெக்டாக எடுக்கிறது இல்லை. அப்போ அயன் டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி இந்த ஃபோலிக் ஆசிட்ன்றது எஸ்பெஷலி இந்த குழந்தைங்க கருவில் வளரும் போது அந்த முதுகு தண்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எந்த ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் எல்லா ஓஜி டாக்டரும் ஃபோலிக் ஆசிட் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் மருந்து கொடுக்கப்படும். ஆனால் கொஞ்சம் நம்ம ஒரு கிராமத்து சைடில் ஒரு சில இடத்துல இப்போ சுகாதாரம் நல்லா வளர்ந்துடுச்சு. ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி பார்க்கும்போது இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியோட நிறைய பேர் வீட்டில் வந்து பிரசவம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன்லாம் நடக்கிறது இல்லை. அப்போ நிறைய குழந்தைங்க பிறக்கும் போது இந்த மாதிரி ஸ்கோலியோசிஸோட பிறந்தது. அப்போ இந்த கன்ஜெனிட்டல், அதாவது குழந்தை பிறக்கும் போதே இப்படி பிறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் ரீசன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி விட்டமின் குறைபாடுகள்னால. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த கன்ஜெனிட்டலாக பிறக்கும் போதே அப்படி பிறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி பண்ணுங்கள். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணுங்கள். அது அரசு ஹாஸ்பிட்டலோ தனியார் ஹாஸ்பிட்டலோ அது உங்கள் இஷ்டம். ஏன்னா அரசில் போய் பண்ணும்போது தனியார் போய் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் அவங்க இந்த விட்டமின் பி, ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் கரெக்டாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஜெனட்டிக் வேறு முறையில் வர்றதை தடுக்கிறதுக்கு நம்ம க்ளோஸ் சர்க்கிள்ஸை மேரேஜஸை தடுக்கணும். இது ரெண்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இந்த கன்ஜெனிட்டலுக்கு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த அடலசன்ஸ் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய அந்த ஸ்கோலியோசிஸ்க்கு காரணமே இல்லை. அதனால தான் அது இடியோபத்திக்குன்னு சொல்கிறோம். ஏன் அது வந்து, ஆனால் அது ஏன் நம்ம அது பேசும் பொருளாக இருக்குன்னா அதுதான் மோஸ்ட் காமன்னா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் ஆட்களுக்கு இந்த ஸ்கோலியோசிஸ் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 90-80% விழுக்காடு இந்த அடலசன்ட் பாப்புலேஷனுக்கு தான் இருக்குது. அதில் நீங்கள் எஸ்பெஷலி சொல்கிற மாதிரி லேடிஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு அதிகமாக இருக்குது கம்பேர் டு மேல். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்போ தெரிய வருது, அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் போது நல்லா இருக்குது, குழந்தை யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது நல்லா இருக்குது. ஆனால் எப்போ ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 9th கிளாஸு 10th கிளாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டீன் ஏஜ் வருது இல்லை, அந்த அடலசன்ஸ்ன்றத டீனேஜ், அந்த 12லேருந்து அந்த 18 வயசு அந்த அடல்ட் சொல்கிறேன், அந்த டைமில் டெவலப் ஆகுது. இதுதான் மோஸ்ட் காமனாக அப்சர்வ் பண்ணுது. எதுனால் ஏன் இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு எவ்வளோ ரிசர்ச் பண்ணாலும் காரணம் பெருசாக கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அடலசன்ஸில் வந்து இந்த விஷயம் அந்த க்ரோத் ஃபேஸ் அப்போ எல்லாருக்கும் அந்த ஏஜில் தானே மேம் எல்லாரும் வளர்றது அந்த ஏஜில் தானே. இப்போ எல்லாருமே 12 வயசுலேருந்து அந்த 18 வயசுலேருந்து அந்த அப்பாவோட ஹைட்டு ரீச் ஆகிறது, அப்பாவோட அதிகமாக ரீச் ஆகிறது இதெல்லாம். ஸோ அந்த ஏஜில் நிறைய பேருக்கு ஸ்கோலியோசிஸ் வந்து ஏற்படுது. அதாவது இந்த முதுகு தண்டு வளைவு ஏற்படுது. அதுக்கு காரணம் பெருசாக கண்டுபிடிக்கப்படலை. அதனால தான் அது இடியோபத்திக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டோன்ட் நோ த எக்ஸாக்ட் ரீசன். அதனால தான் அந்த மாதிரி ஸ்கோலியோசிஸ் டைப்ஸை வந்து நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி சீக்கிரமாகவே அதை வர்சன் பண்ணுறதை வந்து தவிர்க்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தாண்டி ஒரு சில அதர் ஸ்கோலியோசிஸ் டைப்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த நரம்பு ரிலேட்டடாக முதுகு தண்டு வளையலாம், மசில் வீக்னஸ் ரிலேட்டடாக முதுகுத்தண்டு வளையலாம், வயசான காலத்தினால முதுகுத்தண்டு வளையலாம், இந்த மாதிரிலாம் காரணங்கள் இருக்கு. ஆனால் நீங்க கேட்ட கேள்வி அற்புதம். மெயின் ரீசன் வந்து அடலசன்ட் ஸ்கோலியோசிஸ். ஓகே, இதுக்கான ட்ரீட்மெண்ட்ன்றது எப்படி சார்? ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா இல்லை வேற ட்ரீட்மெண்ட் இருக்கா? ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி என்ன டிகிரியில் இருக்காங்கன்றதை பொறுத்து தான். எல்லாருக்கும் இந்த ஸ்கோலியோசிஸ்க்குலாம் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சோம்னா அப்புறம் எத்தனை ஆப்ரேஷன் தான் பண்ணுறது? நீங்களே சொல்லிட்டீங்க 10ல் 7-8 பேருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிவியாரிட்டி. அப்போ அந்த நோயோட தன்மை, அது நோயின்னு கூட சொல்லக்கூடியது ஸ்கோலியோசிஸ். ஸ்கோலியோசிஸ்ன்றது ஒரு போனோட ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக இருக்க வேண்டிய ஒரு ரோடு வந்து கொஞ்சம் சைடாக போகுது, பெண்ட் ஆகி போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிவியாரிட்டி, அது எவ்வளோ தூரம் அந்த ஆங்கிள் வளையுதுன்ட்டு. நான் சொன்ன முன்னாடியே ஒரு காப்னு ஒரு ஆங்கிள் பார்ப்பாங்க. அந்த காப் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிகிரிக்குள்ளே தான் வந்து ஜென்ரலாக இருக்கும். 10 டிகிரி நமக்கு மேலே போகும்போது நம்ம ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்கிறோன்ட்டு. ஸோ இப்போ அந்த மைல்டு காப்ஸ் ஆங்கிள் மைல்டாக போயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 டிகிரியில் இருக்குது அப்படின்ற மாதிரி, 20 டிகிரி 10லேருந்து 20 டிகிரிக்குள்ளே தான் இருக்குன்னா அப்போ அந்த மாதிரி கேஸ்லாம் அப்சர்வேஷன் பண்ணால் போதும். அப்போ அவனுக்கு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறால் ஜஸ்ட் லைட்டாக இப்படி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு வந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு 20 டிகிரிலேருந்து ஒரு 50 டிகிரி வரைக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இப்படி இருப்பாங்க. அப்போ 20 to 50 டிகிரி உங்களுக்கு பெண்டு நடக்குது அப்படின்னா அப்போ அந்த மாதிரி கேசஸில் அப்சர்வ் பண்ணுறதுன்றது தவறு. அப்போ அந்த மாதிரி கேசஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரேசஸ்ன்னு நம்மகிட்ட ஆப்ஷன் இருக்குது. பெல்ட்ஸ், பிரேசஸ்ன்னு ஆர்த்தோபெடிக்ஸ் கிட்ட போனோம்னா அவங்க ரொம்ப அற்புதமாக அதை விளக்குவாங்க. ஸோ பெல்ட் அண்ட் பிரேசஸ் போடுற போது என்ன பண்ணுன்னா அந்த ஸ்பைனோட அலைன்மெண்ட் இப்படி இருக்கிறது அந்த பிரேஸ் டைட் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி விடும்.
புரியுதுங்களா? இப்போ பற்களே நம்ம வளரும் போது பற்களுக்கு ஒரு பிரேஸ் போடுறது எதுக்கு? பல் வந்து இன்னும் ஸ்பீடாக வளரக்கூடாது, பெரிய பல்ல ஆயிட போகுது அப்படின்றதுக்கு தான் அந்த பிரேசஸ்னு ஒன்று போட்டு அதை டைட் பண்ணுறோம். அந்த மாதிரி இந்த ஸ்பைனை டைட் பண்ணுற பிரேசஸ் போட்டோம்னா கொஞ்சம் இப்படி இருக்கிறது இப்படி ஆகும். அப்படி ஆகும்போது உங்களுக்கு அந்த க்ரோத் ஃபேஸ் நடக்குதுல்ல, இந்த டீனேஜில் தானே க்ரோத் ஃபேஸ் நடக்கும், அந்த 12 to 18 வயசு. அந்த க்ரோத் ஃபேஸ் அப்போ அவங்களுக்கு வந்து முற்றிலும் கோணலாக போகாமல் ஒரு மைல்டு டிஃபார்மிட்டியோட வளர்ந்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே நடக்காது. ஓகேங்களா? இது வந்து இந்த டிகிரிக்கு. ஆனால் நீங்கள் அந்த டீனேஜில் கண்டுபிடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்குது, அந்த காப் ஆங்கிள் 50 டிகிரிக்கு மேலே இருக்குது, அப்போனா ரொம்ப சிவியராக கைஃபோஸ்கோலியோசிஸ் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நமக்கு அளவு பெண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்போ அந்த கேஸுக்கு நீங்கள் ஏர்லியராகவே சர்ஜரி பண்ணுறது நல்லது. ஓகே, இப்போ நீங்கள் சர்ஜரின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் அதை வந்து பயப்படுறாங்க. ஒன் சர்ஜரி பண்ணிட்டா கை கால் வளாமல் போயிடும் அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருந்து அதை சர்ஜரி பண்ணாமலே போயிடுறாங்க. ஸோ அது எல்லாருக்குமே அது நடக்குமா? அப்படி நடந்ததுன்னா எந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்கு அது பெரும்பாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த சர்ஜரி பண்ணால் இந்த கை கால் வர நீங்கள் யாருக்கு சர்ஜரி பண்ணுறீங்க? இப்போ நம்ம முதலே சர்ஜரி வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மைல்டு கேஸஸ்க்கு வேண்டாம், மாட்ரேட் கேஸஸ்க்கு பிரேசஸ் போதும். அப்போ சிவியர் கேஸு 50 டிகிரிக்கு மேலே போச்சு அப்படின்னா தானே சர்ஜரின்னு ஒரு ஆப்ஷன் உள்ளே கொண்டு வரும். ஏன் அதை நம்ம சொல்கிறோம்? சர்ஜரி அப்போ பண்ணாமல் விட்டோம்னா அந்த 50 டிகிரியிலேருந்துட்டு அவன் அடுத்து 12 to 18 வயசுக்கு வளர்கிறதுக்குள்ள இன்னும் மோசமாக போயிடும். அப்போ வந்து ரொம்ப இந்த கூன் வளைஞ்ச மாதிரி நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து அவங்க உயிருக்கு ஆபத்து. நான் சொல்றது புரியுங்களா? அப்போ அந்த டைமில் நீங்கள் சர்ஜரி பண்ணாமல் விட்டிங்கன்னா அவங்க வந்து ஏர்லியராக டெத்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. நம்மக்கிட்ட வந்து ஒரு 2-3 பேஷண்ட் இருந்தாங்க. அவங்க எதுவுமே லங்ஸ் பேஷண்ட்டே கிடையாது. ஆனால் இங்கே லேண்ட் ஆகிறாங்க. என்ன லேண்ட் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குதுன்னு என் கிளினிக்கு வராங்க. அவங்களோட ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, ஆனால் லங்ஸில் எந்த நோயும் கிடையாது, ஒரு சிகரெட் பிடிக்கிற ஆள் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆனால் ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, கெட்ட காற்று லெவல் இருக்குல்ல, CO2, அந்த கார்பன் டை ஆக்சைடு லெவல் அவருக்கு ரொம்ப ஹையாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ரீசன் என்னன்னா இந்த ஸ்கோலியோசிஸ். ஏன் இந்த ஸ்கோலியோசிஸ் அப்படி பிரச்சனை பண்ணுது அப்படின்னா, அந்த ஸ்கோலியோசிஸ் வந்து இப்படி பண்ண என்ன நடக்குதுன்னா, இப்படி பிரச்சனை பண்ணால் போன் மட்டும் பிரச்சனை ஆகிறது இல்லை, இப்படி வளையிறதுனால உங்களோட தொராசிக் கேஜ் இந்த இடத்துல தானே 2 லங்ஸ் இருக்குது, இங்கே தானே ஹார்ட் இருக்குது. அப்போ அந்த ஷேப் இப்படி ஆச்சுன்னா இந்த ஏரியாவோட சைஸ் குறையுது. அப்போ லங்ஸ் சைஸ் குறையும் போது மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. ப்ளஸ் லங்ஸ் சைஸ் குறையும் போது மூச்சு சரியாக இழுத்து விட முடியாது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ப்ளஸ் லங்ஸ் ப்ராப்ளம்னால ஹார்ட்டுக்கு ப்ரெஷர் அதிகமாகும். அது பேர் தான் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன். அப்போ அந்த சிவியர் ஸ்கோலியோசிஸ் நிறைய பேர் இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் லங் ஃபெயிலியர் அண்ட் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ அப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம தடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சிவியர் ஸ்கோலியோசிஸ் எப்படி நம்ம கை வைக்காமல் இருக்க முடியும்? அப்போ அந்த சிவியர் ஸ்கோலியோசிஸ் இருக்கும் போது சர்ஜரி அங்கே ஆப்ஷன் ஏர்லியாக பண்ணும் போது நம்மளுக்கு அந்த சிவியாரிட்டி தடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம தடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த இடத்துல சர்ஜரியில் வந்து நம்ம பண்ணோம்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமா அப்படின்னு பயப்படுறதுன்றது நம்மளுக்கு முட்டாள்தனம். ஏன்னா சர்ஜரி வந்து எனி சர்ஜரி, ஏன் ஒரு சிசேரியன் பண்ணுறாங்க, ஒரு குழந்தை பிறந்தவொன்னே ஒரு சில ரிலீஜனோட கல்ச்சர் சுன்னத் ஆப்ரேஷன் பண்ணுறது, எல்லாத்துக்குமே காம்ப்ளிகேஷன் வரதானே செய்யும். அப்போலாம் உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு சில ரிலீஜன் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பாய்ங்களே பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? வெளியே கூட போயிட்டு ஆளை கூப்பிட்டு வரணும்னு கூட கிடையாது, டாக்டர்கிட்ட போயிட்டு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, டாக்டர்கிட்ட போய் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்கம்சிஷன் சொல்லுவோம் அந்த ஆப்ரேஷன் பேர். ஸோ இப்போ எந்த ஆப்ரேஷன் தான் ப்ராப்ளம் இல்லை, அந்த இடத்துல இன்ஃபெக்ட் ஆகுமா ஆகலாம், செப்டிக் ஆகுமா ஆகலாம். ஸோ அது அவங்க கல்ச்சர் அவங்க பண்ணுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எனி சர்ஜரி ஒரு எனி ப்ரொசீஜர் ஒரு 1% or 0.5% வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா இருக்கு. ஆனால் யாருமே வந்து நல்ல ஹெல்த்தியாக ரோட்டில் போயிட்டு இருக்கிற ஆளை கூப்பிட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது கிடையாது. யாருக்கு அங்கே தேவையோ அது பண்ணால் வந்துட்டு அவன் லைஃப் நல்லா இருக்கும், அது பண்ணாம விட்டா வந்து ப்ராப்ளம் அதிகமாகும் அப்படின்றது தான் சர்ஜரி பண்ணுறோம். ஒன்று. ரெண்டாவது, அந்த சர்ஜரியோட ரிஸ்க் ரேட்டோ இல்லை காம்ப்ளிகேஷன் ரேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவன் உயிர் வாழ்கிற ஒரு சான்ஸ் கொடுக்குற அந்த கேட்டகரி ஆர் அந்த தரவோட கம்பேர் பண்ணும்போது இந்த காம்ப்ளிகேஷனோட தரவு ரொம்ப கம்மி. ஸோ அவன் இந்த சர்ஜரினால 98% அவன் நல்லா வாழ முடியும். இந்த சர்ஜரி பண்ணுறதுனால 1% ப்ராப்ளம் வரலாம் அப்படின்ற போது 98%க்கு நம்மளுக்கு கிடைக்க போட லாபத்தை யோசிப்போமா, இல்லை 1%ல அது ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு யோசிச்சோம்னா எப்படி? இன்னும் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சப்போஸ் இங்கேருந்து நீங்கள் டக்குன்ட்டு வந்து இப்போ நீலாங்கரைக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு உடனே இருக்குது, நீங்கள் உடனே போனீங்கன்னா ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணிடலாம், அட்டன் பண்ணோன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு நீங்கள் பைக் எடுத்துன்னு போகிறீங்க. ஆனால் போகிற வழியில் 2 லாரி 2 ட்ரக்கெல்லாம் போகுது. நீங்கள் வண்டியை விட்டிங்கன்னா 1% நீங்கள் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அந்த வண்டி மோதிரும், ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நீங்கள் அந்த 1% வச்சுட்டு இங்கே உட்காந்துருந்து வேலையை வாங்கிக்காமல் இருக்க போகிறீங்களா, இல்லை 99% சேஃபாக போய் சேர்ந்துட்டேன் என் லைஃப் செட்டில்னு யோசிப்பீங்களா? இவ்வளோதான் நம்ம யோசிக்கணும். ஸோ ஏன் மக்கள் இது சொல்கிறேன்னா, மக்கள் என்ன யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். சர்ஜரின்னு டாக்டர் சொல்கிறாங்கன்னா நீங்கள் எடுத்த உடனே இந்த சர்ஜரின்னு ஒரு டாக்டர், நான் சப்போஸ் வந்து நான் ஆர்த்தோபெடிஷன் கிடையாது, ஒரு ஆர்த்தோபெடிஷன் சொல்கிறாருன்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இன்னொரு ஆர்த்தோபெடிஷன் கிட்ட கேளுங்க. அவர் சொல்கிறது அவர் டவுட்டாக இருந்தால் 3வது ஆர்த்தோபெடிஷன் கேளுங்க.
3 பேரும் ஒரே விஷயத்த சொல்கிறாங்கன்னா அப்போ மாற வேண்டிய ஆள் நீங்கள் தானே. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ பயப்படாதீங்க. தேவையில்லாமல் பயம் வந்து நம்மளை அச்சத்தை தான் அதிகமாக்கும், ப்ராப்ளமை நோக்கி போவோன்றதான் நம்ம ப்ராப்ளம். ஓகே, இந்த ஸ்காலியோசிஸ் தாண்டி முதுகெலும்புல வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் வேற என்னென்ன சார், குறிப்பாக பெண்களுக்கு? நிறைய இப்போ ரொம்ப காமனாக நான் பார்க்குறது, யதார்த்தமாக பார்க்குறதுன்றது என்னென்னா, இந்த வயசாகும் போது இந்த கால்சியம் குறைபாடு, விட்டமின் டி குறைபாடு, இதனால் ஏற்படக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது ரொம்ப காமன் இந்த வயசானவங்களுக்கு. அது பெண்கள் வயசான வீட்டில் எந்த பாட்டிமா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, அவங்க போஸ்டர் எப்படி இருக்கும். அந்த பாட்டினாலே வந்துட்டு கூணு வந்துடும் அவங்களுக்கு, இப்படி தான் இருப்பாங்க, குச்சி வச்சு நடப்பாங்க தான் அந்த சின்ன வயசு கிளாஸ்லேருந்து இருக்கும். கிராண்டினா இப்படி தான் வருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்பைன்லாம் வீக் ஆகிடுது. ஏன்னா கால்சியம் விட்டமின் டி குறைபாடு ஏஜிங் நடக்கிறதுனால ஆஸ்டியோபோரோசிஸ்னால ஜென்ரலாக வரும். ஸோ அந்த ஸ்பைன் இப்படி ஃபார்வர்டாக வந்து நம்மளுக்கு வந்து பெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம கைஃபோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்டிங் வந்து நடக்குது. இது ரொம்ப காமனாக நம்ம பார்க்குற ஒரு ஸ்பைன் ப்ராப்ளம். ஆனால் ஜென்ரலாக அதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக ட்ரீட்மெண்ட் கிடையாது. கால்சியம் கொடுப்போம், விட்டமின் டி கொடுப்போம், இந்த ஒரு குச்சி மாதிரி கொடுத்து நடந்துக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கன்ற மாதிரிலாம் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே. இன்னொரு காமனாக நம்ம பார்க்குற ஸ்பைன் ப்ராப்ளம் வந்து இந்த ரொம்ப நேரம் வந்து உட்காந்து வேலை செய்கிற இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸு, இந்த சிஸ்டம்லேயே இருக்கிறவங்க, இவங்களாம் நிறைய பேர் வந்து இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்னால எஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த நம்ம ஸ்பைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு எலும்புகள் இருக்குது. சர்வைக்கல் ஸ்பைனு, தொராசிக் ஸ்பைனு, லம்பார் ஸ்பைனு, சாக்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பைனுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இங்கே வந்து வர எலும்பு தேய்மானம். ஸோ அவங்க இப்படி பார்த்து கம்ப்யூட்டரை பார்த்து அடிச்சு காலையிலேருந்து நைட் வரைக்கும் அமெரிக்கனுக்கு வேலை செஞ்சு முடிச்சுட்டு இந்த இடத்துல பிடிச்சிக்குது. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு அப்படியே நெக் பெயின் ஆகுது, நெக் ஸ்ட்ரெயின் ஆகுது, இப்படி அவதிப்படுறாங்க. இது சார். அப்புறம் அவங்க வந்து இந்த கழுத்தை சுற்றி ஒரு காலர் பெல்ட் போட்டுட்டு இப்படியே தான் வேலை செய்கிற மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு ஒரு நிலைமை வந்துடுது. இது வந்து ஒரு சைடு. இன்னொரு சைடில் நம்ம ரொம்ப காமனாக பார்க்கறது இந்த டிஸ்க் அடி வாங்குறது, டிஸ்க் பல்ஜ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது டிஸ்க்ன்றது என்னன்னா, 2 எலும்பு இருக்குன்னா அந்த 2 எலும்புக்கு நடுவில் ஒரு ஜவ்வு மாதிரி ஒரு லேயர் இருக்கும், ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும். எதுக்கான ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி. ஒரு வண்டி இப்படி ஓட்டுறனா ஒரு சஸ்பென்ஷன் தேவைப்படுதில்ல, அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஷன். இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ், இந்த மாதிரி ப்ராப்ளம், டிஸ்கைட்டிஸ், டிஸ்க் பல்ஜ் காமனாக 3ஆவதாக நம்ம ரொம்ப காமனாக வந்து பார்க்கக்கூடிய ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ். அப்புறம் ரேராக நிறைய கண்டிஷன் இருக்குது. முதுகெலும்பில் வந்து கேன்சர் வர்றது, முதுகெலும்பில் டிபி வர்றது, முதுகெலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆகிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக நம்ம பார்க்குற விஷயம் தான். ஆனால் ரொம்ப காமனாக நம்ம நீங்கள் கேட்டதுனால சொல்கிறது இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், டிஸ்க் ப்ராப்ளம், டிஸ்க் பல்ஜு, ஆஸ்டியோபோரோசிஸ், ஏஜ் ரிலேட்டட், இது எல்லாமே ஸ்பைனில் வர இஷ்யூஸ். ஓகே. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஊரில் ஒரு மித்து இருக்கு, ஹைட்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முதுகு வலி வரும், கழுத்து வலி வரும்ன்றாங்க. அது உண்மையா டாக்டர்? இல்ல, அது மாதிரி கிடையவே கிடையாது. ஆக்சுவலா கொஞ்சம் ஹைட் இருக்கிறது நல்ல விஷயம். ஓகே. ரொம்ப குள்ளமா இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஜென்ரலா இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகும். யோசிச்சு பாருங்க, ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு டெலிவரி பண்ண கஷ்டமா இல்ல குள்ளமா இருக்கவங்களுக்கு டெலிவரி பண்ண கஷ்டமான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, குள்ளமா இருக்கிறவங்க தான் ஹை ரிஸ்க் பிரெக்னன்சின்னு ஷார்ட் பிரைமி. ஏன்னா அவங்களுக்கு குள்ளமா இருக்கும்போது பெல்விஸ் சின்னதா இருக்கும்போது குழந்தை தலை வெளியே வராது, அப்போ உங்களுக்கு சிசேரியன் தான் பண்ணணுவாங்க. நிறைய இடத்துல லோ ஹைட் தான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டாக்குது. இந்த மாதிரி ஷார்ட் ஹைட்டில் இருக்கிற போது இந்த லங்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகும். அந்த ஷார்ட் ஹைட்டில் இருந்து நம்ம ஸ்பைன் இப்படி இருந்ததுன்னா பிரச்சனை ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து இந்த ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்க தான் பிரச்சனை வரும்ன்றது கிடையாது. ஜென்ரலாக ரொம்ப ஷார்ட்ன்றது நம்ம சொல்கிறது 140 சென்டிமீட்டர்ஸ்க்கும் குள்ள. ஆனால் நிறைய லேடிஸ் அதுக்கு மேலே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 140 சென்டிமீட்டர்ஸ்க்கும் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னும் போது தான் நம்மளுக்கு வந்து இஷ்யூஸ். ஸோ நான் இதை மித்தாக தான் நான் பார்க்குறேன். ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்பைன் ப்ராப்ளம் வரும், அவங்க தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாக வந்து போன்ஸோ இந்த ரிலேட்டட் ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிக்காக அது வரும்ன்ற மாதிரி எதுவும் இல்லை. ஓகே. தேங்க்யூ டாக்டர். நன்றி.